அதே போல் இயல் 1ல் புக்கில் பக்கம் 19ல் தமிழாக்கம் ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 4 கேட்பாங்க 4 மார்க்கில். நீங்கள் அது படிச்சுக்கலாம். அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 4 மார்க் வாங்கிடலாம். ஈஸியாக இருக்கும். அடுத்து நயம் பாராட்டல். நீங்கள் படிக்கவே வேண்டாம், பாடல் கொடுத்துருவாங்க, அதை வச்சு தான் எழுத போகிறீங்க. இயல் 1ல் இருக்குது, இயல் 3ல் இருக்குது, இயல் 5, இயல் 6ல் இருக்குது. அப்போ இதிலேருந்து தான் ஏதோ ஒரு பாடல் கேட்குறாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் வாங்கிடலாம். அடுத்து இயல் 3ல் பார்த்தீங்கன்னா புக்கில் பக்கம் 66ல் இலக்கண தேர்ச்சிகள். அதில் கீழ்காணும் சொல் உருபுகளை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்களை அமைக்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக 4 மார்க்கில் இல்லைன்னா 2 மார்க்லையாவது கேட்குறாங்க. நீங்கள் அது கம்பல்சரியாக நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இயல் 5ல் பக்கம் 127 கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. அவங்க கருத்து படம் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் பேராவாக எழுதணும். நீங்கள் எது மனப்பாடம் பண்ணணும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அங்கே எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. கருத்து படமாக பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை என்ன செய்யணும் அப்படின்னா பேராவாக எழுதணும். 4 மார்க்.